கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலந்தரும் தேவன் எபிசோட் 1916 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பகுதி, என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். ஆண்டவர் நீதிமானையே சோதித்து அறிகிறவர். நீதிமானின் உள்ளத்தை பார்க்கிற கர்த்தர். அவர்களுக்கு நீதியை செய்வார். எனவே ஆண்டவரிடத்தில் நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் தங்கள் காரியத்தை கொடுத்து விட வேண்டும். இன்றைக்கு பரிசுத்தமாய் வாழ்கிற மகனே, மகளே, என் காரியம் இன்னும் வாய்க்கவில்லை என்று கலங்காதே. காரியத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து விடு. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. உன் வாழ்க்கையில் நீ எதை விரும்புகிறாயோ அதை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது பரிசுத்தமாய் வாழ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. அவருடைய வார்த்தையை வாழ்க்கையில் கடைப்பிடி. நீ உயருவாய். உன் காரியத்தை ஆண்டவரிடத்தில் கொடுத்து விட்டாயானால் அவர் பார்த்து கொள்வார். உனக்கு எதிரடையாக எந்த காரியங்கள் எழும்பினாலும் கர்த்தர் உனக்கு ஆதரவாய் இருப்பார். சங்கீதம் 18:18 சொல்லுகிறது, கர்த்தாவே, ஹல்லேலூயா, கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஆசீர்வாதம் கொடுப்பார். சங்கீதம் 18:18 சொல்லுகிறது, கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். உனக்கு ஆதரவு கரம் நீட்டுகிற கர்த்தரிடத்தில் உன் காரியத்தை கொடுத்து விடு, நீ ஜெயம் பெறுவாய். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தருடைய கரங்களில் எங்கள் காரியங்களை கொடுத்து விட்டோம். அப்படி ஒவ்வொருவரும் நினைக்க உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் துன்பமா, துயரமா, வேதனையா, நீங்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் உங்கள் காரியங்களை கொடுத்து விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், சகாயம் பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.